ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோல நம்ம CSX Z-index ப்ராப்பர்ட்டி பார்க்க போறோம். Z-index ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும்னா, சப்போஸ் நம்ம வெப் பேஜ்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ் ஒரே இடத்துல ஓவர்லேப் ஆகுதுன்னா, அப்போ எந்த எலிமெண்ட் நமக்கு முன்னாடி இருக்கணும், எந்த எலிமெண்ட் நமக்கு பின்னாடி இருக்கணும், அந்த மாதிரி நம்ம ப்ரியாரிட்டி செட் பண்ணி அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா ஸ்டாக் பண்றதுக்கு Z-index ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகுது. இந்த வீடியோல நம்ம Z-index ப்ராப்பர்ட்டியை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். நான் Z-index ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இங்க 3 பாக்ஸஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பாக்ஸஸ்க்கு ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 3 பாக்ஸஸ் நமக்கு ஒரே இடத்துல ஓவர்லேப் ஆகியிருக்கு. இப்போ நம்மளுக்கு எது முன்னாடி இருக்கணும், எது பின்னாடி இருக்கணும் அப்படி நம்மளால Z-index ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ப்ரியாரிட்டைஸ் பண்ண முடியும். இங்க நம்ம இப்போ சப்போஸ் இந்த ஆரஞ்சு கலர் ஃபர்ஸ்ட் பாக்ஸை நம்ம முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நம்ம Z-index வேல்யூ கொடுக்கணும். Z-index வேல்யூ நமக்கு எந்த வேல்யூ அதிகமா இருக்கோ அந்த எலிமெண்ட் நமக்கு மேல ஸ்டாக் ஆகும். எந்த எலிமெண்ட் எதுக்கு நம்ம வேல்யூ கம்மியா கொடுத்துருக்கோமோ அந்த எலிமெண்ட் நமக்கு கீழே ஸ்டாக் ஆகும், பின்னாடி ஸ்டாக் ஆகும். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் நமக்கு முன்னாடி வரணும்னா இப்போ நம்ம அதுக்கு Z-index அப்ளை பண்ணி பார்ப்போம். இப்போ 1 கொடுத்தோம். 1 கொடுத்தோம்னா இப்போ நம்மளோட கிரீன் கலருக்கும் இந்த கிரீன் கலர் பாக்ஸ்க்கும் ப்ளூ கலர் பாக்ஸ்க்கும் மேல நம்மளோட ஆரஞ்சு கலர் பாக்ஸ் ஆட் ஆகியிருக்கு. ஏன்னா நம்ம ஆரஞ்சு கலருக்கு மட்டும்தான் Z-index வேல்யூ கொடுத்துருக்கோம். இப்போ சப்போஸ் நம்ம செகண்ட் பாக்ஸ் ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு Z-index வேல்யூ கொடுப்போம். இப்போ நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு வேல்யூ 2 கொடுப்போம். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் பாக்ஸ்க்கு Z-index வேல்யூ 1 அண்ட் ப்ளூ கலர் வேல்யூவோட பாக்ஸோட வேல்யூ Z-index வேல்யூ 2. அதனால நம்ம ஆரஞ்சு கலர் பாக்ஸ்க்கு மேல நம்மளோட செகண்ட் ப்ளூ பாக்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்மளோட தேர்ட் பாக்ஸ்க்கும் நம்ம Z-index கொடுப்போம். இப்போ சப்போஸ் 3 கொடுத்தோம்னா இப்போ நம்மளோட தேர்ட் பாக்ஸ் நம்ம ப்ளூ கலர் பாக்ஸ்க்கு மேல அப்ளை ஆகியிருக்கு. ஏன்னா 2 விட நம்ம தேர்ட் பாக்ஸ்க்கு Z-index வேல்யூ 3 அதிகமா கொடுத்ததுனால நம்ம ப்ளூ பாக்ஸ்க்கும் மேல இப்போ நம்மளோட கிரீன் பாக்ஸ் ஆட் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸுக்கு இதை விட அதிகமான வேல்யூ கொடுத்தோம்னா அந்த பாக்ஸ் இப்போ நமக்கு மேல அப்ளை ஆகும். இப்போ சப்போஸ் ஒரு 4 கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம 4 கொடுத்ததுனால நம்ம ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இந்த ப்ளூ பாக்ஸ்க்கும் கிரீன் பாக்ஸ்க்கும் மேல அப்ளை ஆகியிருக்கு. இப்போ Z-index ப்ராப்பர்ட்டி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த எலிமெண்ட்டுக்கு நம்ம Z-index வேல்யூ அதிகமா கொடுத்துருக்கோமோ அந்த எலிமெண்ட் நம்மளுக்கு நம்மளோட ஸ்டாக்ல மேல அப்ளை ஆகும். எதுக்கு நம்ம கீழே கம்மியான வேல்யூ கொடுத்துருக்கோமோ அது நம்மளோட ஸ்டாக்ல கீழே ஆட் ஆகும். நம்ம வெப் பேஜ்ல எந்த மாதிரியான இடத்துலலாம் நம்ம Z-index ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு. அந்த மெனு கிளிக் பண்ணா அதோட டிராப் டவுன் மெனு அந்த மெனுக்கு மேல நம்மளுக்கு ஓபன் ஆகும்ல, அந்த மாதிரி இடத்துல நம்ம Z-index ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு இமேஜ், அந்த இமேஜுக்கு மேல டெக்ஸ்ட் ஓவர்லே ஆகுதுல்ல, அந்த மாதிரி இடத்துல இமேஜுக்கு நம்ம Z-index வேல்யூ கம்மியா கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம Z-index வேல்யூ அதிகமா கொடுக்கும்போது அந்த இமேஜுக்கு மேல நம்மளோட டெக்ஸ்ட் ஓவர்லே ஆகுற மாதிரி நம்மளுக்கு விசிபிளா இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம Z-index ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம CSS பொசிஷன்ஸ் பார்ப்போம்.